ஹே ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் காலித் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் லாலா குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பரவலாகவே நிறைய பெண்கள் பீடி சுத்தக்கூடிய தொழில் செய்கிறாங்க. ஸோ அந்த தொழிலில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதை எத்தனை வருஷமாக செய்கிறாங்க, இதில் நல்லது கெட்டது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எனக்கு தென்காசி மாவட்டம், எங்கள் ஊர் லாலா குடியிருப்பு. எங்கள் ஊர் லாலா குடியிருப்பு இது எல்லாமே நாங்கள் பீடி சுத்து தொழில் தான். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த பீடி சுத்து தான். 42 வருஷமாக நான் பீடி சுத்துது. நீங்கள் இத்தனை வருடங்கள் இந்த பணியை செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பீடி நீங்க சுத்துவீங்க? இதுக்கு முன்ன 200 தூள் சுத்தினேன், இப்போ 100 தூள் தான் சுத்த முடியுது ஒரு நாளைக்கு. ஆமாம், காலையிலேருந்து சாயந்தரம் ஆவிரம் 100 தூள் சுத்த. அந்த 100 ரூபாய்க்கு சுற்றுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் தூள் குறையும், இலை குறையும், அதெல்லாம் கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் அந்த 100 ரூபாய்க்கு தான் எங்களால் சுத்த முடியும். எங்கள் மாவட்டமே அதுதான், பீடி சுத்து தான். எங்கள் ஊர் எல்லாமே பீடி சுத்து தான். இதை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு தான். ஆமாம். அப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னா இடைக்கிட உணவு இடைவேளை அந்த மாதிரி இருக்குமா, இல்லை உங்களுடைய உணவுக்கு எப்படி? நீங்கள் சில பேருக்கு பசிச்சா போய், சில பேர் பசிச்சா சாப்பிடுவாங்க. சில பேர் அந்த பசியே இல்லாமல் கூட 100 தூள் வாங்கி 200 தூள் சுற்றுதவங்க அந்த சாப்பாட்டை எதிர்பார்க்காம டீயை சாப்பிட்டுட்டு அந்த பீடியை சுற்றுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் உங்களுடைய உணவு இருக்கு. காலையில் அந்த பீடி தட்டை எடுக்கும் முன்னே உணவு இருக்கும், நைட்டும் இருக்கும். ஆமாம், இதுக்கு இடையில இருக்காது. இடையில அந்த டீ தான் உங்களுடைய. ஆமாம். இப்ப இந்த பீடி சுத்துற இதுக்கு என்னென்ன தேவை இருக்கு? இந்த பொருள் நீங்களே வாங்குவீங்களா, இல்ல அவங்க உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க? கம்பெனில இருந்து தூளும் எல்லாம் நூல் எல்லாமே கொடுத்துருவாங்க. நாங்க பீடியை சுத்தி கொண்டு கொடுக்கணும். கொடுத்தா எங்களுக்கு வாரத்துக்கு இவ்வளவு பீடி, நம்ம எவ்வளவு பீடி சுத்துதோமோ அதுக்கு தக்கனைய கூலி அவங்க கொடுப்பாங்க. இப்ப குறிப்பிட்டு கேட்கறேன்னா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பீடி சுத்துவீங்க? நான் 1000 பீடி சுத்துவேன். இப்போ அவ்வளவு சுத்த முடியல, 500 பீடி தான் சுத்த முடியுது. 500 பீடி. ஏன்னா உங்களுக்கு அந்த வயசு, ஆமா அந்த வயசு அதுல தான் சுத்த முடிஞ்சது. இப்போ சுத்த முடியல. இப்போ உங்களுடைய சம்பளம் தினந்தோறும் கொடுப்பாங்களா, இல்ல வாரத்துக்கா, இல்ல மாதமா கொடுப்பாங்களா? தினந்தோறும் கிடையாது, வாரத்துல ஒரு நாள். வாரத்துக்கு? ஆமா, சனிக்கிழமை போடுவாங்க. இப்ப அவங்களே இந்த பீடியை கலெக்ட் பண்ணிப்பாங்களா, இல்ல நீங்க தான் போய்? இல்ல, நாங்க கம்பெனி அங்க இருக்கறனால நாங்க கம்பெனிலே போய் நாங்க கொடுக்கணும். கொடுக்கணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி கணக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு காலையில இருந்து 9:30 மணி இருக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, இப்படி 12:30 வரைக்கும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2:30 இருந்து எடுப்பாங்க பீடி. இப்ப முக்கியமா பாக்கணும்னா ஒருத்தவங்க அந்த பீடி ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டுல எத்தனை இருக்கும் பீடி? ஒரு கட்டு நாங்க சுத்துற பீடி ஒரு கட்டு 12 பீடியிலும் இருக்கு, 14 பீடியிலும் இருக்கு. சில பீடி 24 பீடியிலும் இருக்கு. அது ஒரு கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனி கேக்குறதுதான். ஆமா, ஒவ்வொரு கம்பெனிக்கு தான் வேலை பார்ப்பீங்களா, இல்ல யார் உங்கள்ட்ட இது கொடுத்தாலும் ஆர்டர் கொடுத்தாலும் நீங்க செய்வீங்களா? இந்த கம்பெனில தூள் கொடுக்கல, இந்த கம்பெனில கொடுக்க தூள் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கட்டல அப்படின்னா அடுத்த கம்பெனில யாராவது தூள் வாங்கினோம்னா அதை சுத்துவோம். எங்களுக்கு கொரோனா நேரத்தில் பணியெல்லாம் நிப்பாட்டி தான் போட்டாங்க. இந்த கம்ச கடங்காரங்க அறம் இல்லாமல் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு பார்த்து கொஞ்சம் தூள் கொடுத்தாங்க. அதை வாங்கி நாங்கள் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டோம். அதெல்லாம் கட்டுவழி ஆகாது எங்களால். பாதி நாள் கொரோனா டயத்தில் பாதி நாள் நாங்கள் கஷ்டத்தில் பட்னி பசியமாக தான் இருந்திருக்கோம். வேறு எந்த இதுவும் எங்கிட்ட கிடையாது. எந்த பொருளும் உண்டாக்கி சாப்பிடையா, இல்லை வேறு
நம்ம இதில் சொத்து உண்டாக்கவா பணம் உண்டாக்கவா எந்த எதுவுமே இருக்காது. எங்கள் வயிறு சாப்பாடு கழியுதே கஷ்டத்தில் கழியும். ஆமாம், கஷ்டத்தில் கழியும். இதே எல்கையை விட்டு தாண்டி போயிட்டோம்னாலும் நீங்கள் சொல்லுதெல்லாம் இதே எல்கையை விட்டு தாண்டி போயிட்டாலும் நாங்களும் யாரோ எவரோங்க நிலைமைக்கு தான் நாங்களும் இருக்கோம். இப்போது அதை வச்சு வீட்டு வாடகை கொடுக்கவா எதுவுமே முடியாது. எங்கள் சூழ்நிலை அப்படி. இப்போ உங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்களும் இதே வேலை தானா இல்லை வேற வேலைக்கு? அவங்க கூப்பிட்ட வேலைக்கு போவாங்க. ஆனால் நான் அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். எந்த வேலைக்கு போனாலும் நாங்கள் எங்கள் கையை தான் எதிர்பார்த்த சூழ்நிலையில் வாழ முடியுது. அவங்கள நம்பி எங்களால் எனக்கு சொல்ல முடியலை. இருக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் வாழ்வோம். அதை மனசு ரொம்ப நொந்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம்னா எங்கேயாவது போய் யாரும் இல்லாத இடத்துல தான் சாகணும். அந்த நிலைமை தான். இல்லை நான் சொல்லுவேன், ஒரு இப்போ நிறைய ஆட்கள் இருக்குது. கஷ்டத்தில் கடனில் தூக்கு போட்டு செத்த ஆளுவ இருக்குது. சாப்பாட்டுக்கு முடியலை, குடும்பத்தை கவனிக்க முடியாமல் தூக்கு போட்டு செத்த ஆளுவ இருக்குது. எல்லாம் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிங்க? சாயங்காலம் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? சாயந்தரம் காலையில் ஒரு 9 மணி ஆயிரும். காலையில் சாப்பாடு பண்ணணும்ல, ஆம்பளைங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும்ல, 9 மணி ஆயிரும். சாயந்தரம் 3 மணிக்குள்ள நான் எனக்கு 3 மணி கணக்கு, 3 மணிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து முடிஞ்சால் சாப்பிடணும். அதுலேயும் பீடி சுற்றதுக்கு நமக்கு முடியலைன்னா நான் பக்கத்தில் இருக்கா 10 கடி சுற்றித்தா நான் வந்து சுற்றி கொடுக்கேன்னு சொல்லி அவட்ட நான் வாங்கணும். ஏன்னா அந்த பீடியை கம்பெனியில் வந்து ஒரு கெட்டு இப்படி பாக்கி ஒரு பீடி வைக்க முடியாது, நாளைக்கு கொடுக்கன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதனால் பழையபடி அது அப்படி தான் கஷ்டம். எங்கள் வாழ்க்கை எங்கள் பீடி சுற்று வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுமா? இல்லை எந்த மாதிரி இருக்குது? எல்லாம் இருக்குது. கைகால் அப்படியே இருக்குது. கைகால் வீக்கம் வந்துடும், வலி வந்துடும், எல்லாம் இருக்குது. தலைவலி வந்துடும், எல்லாம் இருக்குது. இதுதான் நாங்கள் சொல்ல முடியலை. இந்த தொழுனால எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது. ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி தான் எப்படினாலும் பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை கட்டி கொடுத்தா அதுக்கு வர சொல்ல பார்க்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும், நம்ம இருக்கணும், நம்ம இதில் இருந்து எப்படியாவது சமாளிக்கணுங்கிறதுக்காண்டி எப்படியும் இருக்கணும். இருந்து இந்த 100 தூளை சுற்றுதும். என்ன வேற எங்கள் ஏரியாவில் வேறு தொழில் கிடையாது பொம்பளைகளுக்கு. அந்த உடஞ்ச பீடியை கொண்டு போய் அவங்க வந்து கெட்டில் வச்சு விற்க முடியாது. விற்றா அவங்களுக்கு வந்து விலை ஆகாது. அது நல்ல பீடினா தான் அது விளையாடும். அப்போ தான் எங்களுக்கு அவங்க சம்பளம் தர முடியும். அதனால நாங்கள் எதாவது சுத்தம் பண்ணி தான் கொண்டு போகணும். அதுலேயும் மீறி இருக்கிறத 1 பீடி 2 பீடி 10 பீடி அப்படி வர தூர போட்டுட்டு எண்ணிடுவாங்க. இதுக்கு முன்ன இருந்த காலத்தோடு இப்போ ஏதோ பரவாயில்லாமல் எங்களுக்கு பீடியை அப்படியே எண்ணி போடுதாங்க. எண்ணி போடுறேன். ஆமா. இப்போ ஒருவேளை அது வந்து உடைஞ்சிருக்கு இதெல்லாம் பண்ணிருக்குன்னா அது வந்து எப்படி கம்பெனி பொறுப்பெடுத்துக்குமா இல்ல வந்து உங்களுக்கு தான் வந்து அது? கம்பெனி பொறுப்பு எடுக்காது. எங்களுக்கு அவங்களுக்கு 200 தூளும் 1/2 கிலோ இலையும் காரதோட சரி 1000 பீடிக்கு. திருப்பி அந்த 1000 பீடியில் அந்த 1/2 கிலோ இலையில 10 வண்டலுக்கு 100 பீடிக்கு குறைஞ்சாலும் அது எங்கள் கையில் இருந்தால் போடணும். 200 பீடிக்கு குறைஞ்சாலும் கையில் இருந்தால் போடணும். நல்ல இலை போட்டு எங்கள் இயற்கையில் நாங்கள் ஸ்டேக்கெல்லாம் பண்ணணும், நல்ல இலை போடணும். அவங்க அதை காட்டி மோசமாக போட்டாங்க. நாங்கள் ஸ்டேக் பண்ணலே பிரயோசனமே இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னால் அதை காட்டி மோசமாக போட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல இலை வரும்போது கரெக்டாக சேரும். மோசமான இலை வரும்போது 1000 பீடிக்கு வாங்கினோம்னா 200 இலை 300 பீடிக்கு 200 பீடிக்கு இலை குறைஞ்சிரும். அது நாங்கள் கை நஷ்டம் போட்டு தான் வாங்கணும். இப்ப இந்த இலை இந்த தூள் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பெனியே கொடுத்துருவாங்க, நீங்க வாங்கணுமா? உங்களுக்கு இல்ல, அவங்கள தான் நாங்க போய் வாங்கிக்கிட்டு வரணும். எங்களுக்கு ஒரு புக்கு மணி கொடுத்துருப்பாங்க. அதுல தூள் அதை எழுதிக்கிட்டு தந்துருவாங்க. 200 தூள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு தந்துருவாங்க. ஆமா. இதுல ஒரு நல்ல நாளைகளுக்கு ஒரு தீபாவளி வந்தது, பொங்கல் வந்தது, ஒரு கோயில் திருவிழா வந்தது, ஜவுளி எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அவங்க வந்து நாங்கள் சுற்றுது வந்து வருஷத்தில் ஒரு புக்கில் போனஸ் கணக்காக வரும். அதை கொடுத்துருவாங்க. அது மாதிரி கம்பெனி அதில் கொஞ்சம் கொடுத்துருவாங்க.